நீங்க மறந்து போன வாழ்க்கைய மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருவாரு மேடம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மேடம். நானும் கூட அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன் அமுதா. அதனால நான் முதல்ல சென்னைக்கு கிளம்பி போய் விக்ரம பார்க்க போறேன். இனிமே விக்ரம விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் அமுதா. சூப்பர் மேடம். நீங்க எடுத்த முடிவு ரொம்ப கரெக்ட். இந்த முடிவுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அமுதா, தேங்க்ஸ். இந்த விஷயத்த நானே சொல்ற வரைக்கும் நீ வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். உனக்குள்ளேயே வச்சுக்கோ, சரியா? ஏன் மேடம் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்றீங்க? அமுதா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அமுதா. இந்த போட்டோவை சிவா அண்ணன் ஏன் அந்த போட்டோவை பார்த்த பிறகும் இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாம இருக்காரு? மேடம், இந்த போட்டோன்னு ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்புறம் ஏன் அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? அமுதா, அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் அதெல்லாம் உன்கிட்ட அப்புறமா சொல்றேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது அமுதா. என்னை சுத்தி ஏதோ தப்பு தப்பா நடக்குது அமுதா. இதெல்லாம் முதல்ல யாரு பண்றாங்கங்கறத கண்டுபிடிக்கணும். என்ன மேடம் சொல்றீங்க? உங்களை சுத்தி தப்பு தப்பா நடக்குதா? என்ன மேடம் சொல்றீங்க? சிவா அண்ணனுக்கு உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரியுமா? மேடம், அமுதா, நான் உன்னை எதுக்காக வர சொன்னேன்னா, சொல்லுங்க மேடம். நான் விக்ரம பார்க்க சென்னைக்கு போறேன் அமுதா. என் கூட நீயும் வரியா? கண்டிப்பா வரேன் மேடம். என்னாச்சு மேடம்? ஏன் ஒரு மாதிரி முகம் மாறுது? என்னன்னு தெரியல அமுதா, தலை சுத்துற மாதிரி இருக்கு. நான் கிளம்புறேன். மேடம், தலை சுத்துற மாதிரி இருந்தா ஏன் உடனே கிளம்புறீங்க? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க மேடம். இல்ல அமுதா, நான் வீட்டுக்கு போனா சரியாயிரும். நான் கிளம்புறேன். பார்த்து போங்க மேடம். மேடம், ஐயோ மேடம், 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 மேடம் எந்திரிங்க மேடம். மேடம் கண்ணை திறந்து பாருங்க. மேடம், ஐயோ என்ன ஆச்சு? மேடம், மேடம் எந்திரிங்க. மேடம், மேடம் எந்திரிங்க மேடம். மேடம் கண்ணை முழிச்சு பாருங்க மேடம். ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. கண்ணை முழிங்க மேடம். மேடம், மேடம் ப்ளீஸ். மேடம், அந்த முருகனை பார்க்க, அதான் விக்ரம பார்க்க சென்னை போகணும்னு சொல்லிட்டு இருந்தால, அவ கூட நானும் புவனாவும் போயிட்டு வந்துடுறோம். நீ மார்க்கெட் வேலையெல்லாம் பார்த்துக்கோ. எனக்கும் மனசுல ஒரு விஷயம் கொஞ்ச நாளா தோணிக்கிட்டே இருக்கு. அதை பத்தியும் நான் அந்த விக்ரம் கிட்ட பேசிட்டு வரலான்னு இருக்கேன். என்ன விஷயம்? நல்ல விஷயம்தான். அந்த விஷயத்த நான் பேசிட்டு வந்து அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். என்ன புவனா, நான் சொல்றது சரிதானே? நாம் இருக்கிற டென்ஷன்ல இவன் வேற சும்மா 99 ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். சொல்லு சரவணா. சிவா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உனக்கு கால் பண்ணேன். நீ அப்போ பேசவே இல்லை. நீ ஃபோன் பண்ணியிருந்தியா?
எப்படா? என்ன சிவா அதுக்குள்ள மறந்துட்டியா? நீ கூட அட்டன் பண்ண சிவா. ஆனா அதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம கட் பண்ணிட்ட சிவா. ஏதாச்சும் ப்ராப்ளமா இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனையா? டேய், நீ கால் பண்ணது எனக்கு தெரியாதுடா. அப்புறம் எப்படி நான் அட்டன் பண்ணி பேசியிருப்பேன்? அப்படியா? உனக்கு தெரியாதா? தெரியலையே. அப்போ வேற யாரும் ஃபோன் எடுத்து பேசியிருக்காங்க. என் ஃபோன் எடுத்து யார் பேசியிருப்பா? நான் ரூம்ல அண்ணங்கிட்ட பேசிட்டு திரும்பி வரும்போது காவேரி தான் வந்தா. அப்ப காவேரி தான் சரவணனோட காலை அட்டன் பண்ணி பேசியிருக்கா. சரவணா, நீ என்ன விஷயமா எனக்கு ஃபோன் பண்ண? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா சிவா, என் தங்கச்சி மகாவும் அவங்க ஹஸ்பண்ட் விக்ரமும் அங்க இருக்காங்களான்னு விசாரிக்க சொல்லியிருந்தேன்ல. அதுல இப்போ விக்ரம் மட்டும் தனியா வீட்டுக்கு வந்திருக்காரு. இதுல மகாதா என்ன ஆனால்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு மகாவும் அங்கதான் இருக்கா. சரவணா, உன் தங்கச்சியை தேடி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா சிவா. சரி, நீ வை, நான் விசாரிச்சு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். சரி நீ வா. ம். பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சரவண நம்பர்ல இருந்து இன்கமிங் வந்திருக்கு. 3 நிமிஷம் வேற பேசியிருக்காங்க. அப்ப காவேரிக்கு தான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருந்தா இப்ப என்ன பண்றது? என்னம்மா இவ்வளவு நேரம் தேடுற? பாசு பேர்ல தான் வாங்கணும். விக்ரம்னு பேர் இருக்கும் பாருங்க. சார், இது விக்ரம்ங்கிற பேர்ல பில்லா இருக்கு சார். விக்ரம்ன்ற பேர்லையா? அது என்னோட நேம் தான். பெருமாள், என்ன என்னோட பேர் சொல்லிட்டு இருக்காங்க? நானா அந்த செயினை வாங்கினேன்? ஆமா பாஸ். என்னது ஆமாவா? இல்ல பாஸ், ஆமா இல்லன்னு சொல்ல வந்தேன் பாஸ். இந்த ஊர்ல சாமி விக்ரம்ல இருந்து சாதா விக்ரம் வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கள யாராவது ஒருத்தர் இங்க வந்து வாங்கிடலாம்லே பாஸ். கரெக்ட் பெருமாள், நீ சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என் நேம்ல இருக்க வேற யாரோ தான் இதை வாங்கியிருக்காங்க போல. மேடம், இந்த நகை எந்த டேட்ல சேல் ஆயிருக்குன்னு உங்களால கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல முடியுமா? ஷூர் சார். லாஸ்ட் இயர் ஜனவரி 23 அன்னைக்கு இந்த செயின் சேல் ஆயிருக்கு சார். 23. சிஸ்டர், அப்போ அந்த டேட்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணோம்னா இதை யார் வந்து வாங்கியிருக்காங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல? உள்ளங்கையில வச்ச மருதாணி செவந்திருச்சா சமக்கலைன்னு பாக்குறதுக்கு பாஸ் கண்ணாடி கேட்கிறாரு. வேற வழியிலேயே வாங்கி தான் கொடுக்கணும். மேடம், பாஸ் கேட்கிறாருல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல முடியுமா ப்ளீஸ்? அதுக்கு வாய்ப்பு இல்லை சார். 30 நாள் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபுட்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடும் சார். ச்சே, டெலீட் ஆயிடுமா? பெருமாள், இப்போ என்ன பண்றது நாம? அது இப்போ யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை இந்த மகான்ற பொண்ணுக்கும் எனக்கும் ஏதாவது கல்யாண என்கேஜ்மெண்ட் ஆகி அந்த மாதிரி ஏதாவது செட்டப் பண்ணி அதுக்காக ஏதாவது நான் வந்து வாங்கியிருப்பணும். பாஸ், கல்யாணம் நடக்க இருந்தது இல்லை, ஆல்ரெடி நடந்துருச்சு. தாலி பிரித்து கோக்குறதுக்காக இந்த செயினை நீங்கள் வாங்கினீங்க. ஆனால் இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறது? டாக்டர் உங்களுக்கு ஞாபகம் வர்ற வரைக்கும் எதையும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பாஸ், வேணா நீங்கள் நந்தினி மேடம்கிட்ட கேட்டு பாருங்களேன். நீங்கள் இந்த செயினை வாங்கியிருந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பாஸ். இல்லை பெருமாள், அம்மா கிட்ட கேட்கும்போது இதை பற்றி அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்தாங்க சார் உங்க செயின். தேங்க்யூ மேடம். உங்களோட இந்த பிஸியான டைம்ல எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல சார், தேங்க்யூ. தேங்க்ஸ் மேடம். வாங்க சார். என்னது இது? விக்ரம் தான் அந்த தாலி செயினை வாங்கியிருக்கிறான். ஆனா அது தெரியாம இன்னைக்கு வந்து யாரு பேர்ல வாங்கியிருக்குன்னு இவங்க கிட்ட கேக்குறானே. அந்த பெருமாளும் எல்லாம் தெரிஞ்சு வாயை மூடிட்டு கம்முன்னு நிக்கிறா. என்ன நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியலையே. நான் கிளம்புறேன். ஓகே பாஸ். நீ சொன்ன மாதிரி எதுக்கும் நான் அம்மா கிட்ட திரும்ப ஒரு தடவை கேட்டு பார்க்குறேன்.
ஆமா பாஸ், கேட்டு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பெருமாள் பாஸ். ஆமா, உங்களுக்கு எதுவும் தெரியாதா? மகான்ற பேர்ல யாரையுமே உங்களுக்கு தெரியாதா? பாஸ், மகான்றது உங்க ஒய்ஃப் பாஸ். அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்றது? ஒரு பக்கம் நான் இதை உங்ககிட்ட சொல்லனா தலை வெடிச்சிடும் போல இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் டாக்டர் பேச்ச மீறி உங்ககிட்ட இதை சொன்னா உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் என்ன செய்யறது பாஸ்? அந்த கடவுள் தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கணும். என்ன பெருமாள், அ, அ. மகான்ற பேர்ல யாருமே உனக்கும் தெரிஞ்சவங்க இல்லையா? ம்ஹும். உனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கு தாலியை பத்தி கேட்டப்பவே சொல்லியிருப்பேன்ல. ஆமா பாஸ். சரி பெருமாள், நான் கிளம்புறேன், நீயும் கிளம்பிரு. ஓகே பாஸ். விக்ரம் வீட்டுக்கு தான் போகிறான். நம்ம போய் லிஃப்ட் கேட்கலாமா? வேணாம் வேணாம். அவன் என்ன கண்டிஷனில் இருக்கான்னு தெரியாமல் நம்மளே வாயை விட்டு வம்ப விலைக்கு வாங்கக்கூடாது. அவன் போகட்டும், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். என்னடா புரியுது? நம்ம ஊரில் இல்லாத நேரம் பார்த்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு போல இருக்கே. ஏண்டா புலி, நாமளே வில்லாதி வில்ல, ஆனா இந்த வில்லனுக்கே தெரியாத ஏதேதோ வில்லங்குகள் நடந்திருக்குதே. மறுபடியும் டெரர்ல இறங்கினாதான் எல்லாம் மாறும். மாறுவோம், வில்லங்கத்துல இறங்குவோம். ஏம்மா, என்ன நடந்துச்சு? நீ எப்படி காவேரியை பார்த்த? ஐயா, அது வந்து நான் என் ஃப்ரெண்ட போய் பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோங்கய்யா. ஆ. அப்போ வர வழியில காவேரி மேடம் என்ன பார்த்துட்டு எங்க போயிட்டு வரேன்னு விசாரிச்சாங்க ஐயா. விசாரிச்சுட்டு நீ பார்த்து போன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டர் எடுத்துட்டு கிளம்புனாங்கய்யா. மேடம் கிளம்பி ஒரு 100 அடி கூட போயிருக்க மாட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல. திடீர்னு ஸ்கூட்டியோட அவங்க சாஞ்சிட்டாங்கய்யா. நான் பதறி போய் ஓடி தூக்குனேன். ஆனா மேடம் மயக்கமாயிட்டாங்கய்யா. காவேரி காலையில பார்க்கும்போது நல்லா தானே இருந்தா, அப்புறம் எப்படி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தா? போனா, காவேரி காலையில டிஃபன் சாப்பிட்டால? என்னங்க கேள்வி இது? டிஃபன் சாப்பிடாம கூடவா நான் அவளை வெளியில அனுப்புவேன்? அப்புறம் எப்படி மயக்கம் போட்டு விழுந்தா? சாப்பிடாம போயிருந்தா கூட அவ ஏதோ பசி மயக்கத்துல கீழே விழுந்திருக்கான்னு சொல்லலாம். வேற என்ன காரணமா இருக்கும்? அண்ணா, அதுக்கு நீங்க ஏன்னா மண்டை போட்டு உடச்சிட்டு இருக்கீங்க? டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன காரணம்னு அவரே வெளியே வந்து சொல்ல போறாரு. இதுக்கு நீங்க ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? ஒன்றும் ஆகாதுண்ணே. சார், சொல்லுமா. பேஷண்ட் கண்முழிச்சிட்டாங்க சார். டாக்டர் உங்களை உடனே கூட்டிட்டு விட சொன்னாங்க சார். உள்ள வாங்க. போமா. காவேரி, அண்ணி, இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் அண்ணி. அண்ணி, என்ன ஆச்சு அண்ணி எனக்கு? நான் எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்? அது ஒண்ணு இல்லம்மா காவேரி, நீ ஸ்கூட்டர்ல போகும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்ட. அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தோம். வேற ஒண்ணும் இல்லம்மா. ஓ, நானும் மயக்கம் போட்டு விழுந்துட்டேனா? ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு? முருகனுக்கு ஒன்று நடந்தா அதே மாதிரி எனக்கும் நடக்குதே. அண்ணா, முருகன் கண் முழிச்சிட்டாரா? என்ன காவேரி திடீர்னு இப்படி கேக்குற? ஏன்னா நான் எதுவும் தப்பா கேட்டுட்டேனா உங்ககிட்ட? இல்ல, தப்புன்னுலாம் சொல்ல முடியாது.
முருகன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே போயிட்டான். அது உனக்கும் தெரியும். அது தெரிஞ்சும் நீ எப்படி இதை கேட்கறன்னு தான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? முருகன் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரா? அது எனக்கும் தெரியுமா? அண்ணா அந்த விஷயத்தை நான் எப்படி மறந்தேன்? அம்மா அவர் எப்போ டிஸ்சார்ஜ் ஆனாரு? அவன் டிஸ்சார்ஜ் ஆகி சென்னைக்கு போயிட்டாமா. சென்னைக்கா? அங்க எதுக்கு நான் போனாரு? சொல்றம்மா. ஐயோ என்னண்ணா சொல்றீங்க? இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, நானும் பக்கத்துல இருந்திருக்கேன். அப்புறம் எப்படி நான் மறந்து போனேன் அந்த விஷயத்த? ஐயோ இப்போ யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு 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 பெருசா ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது. அம்மா எனக்கு என்ன ஆச்சு? அமுதா அம்மா நீ எப்போ இங்க வந்த? நீ மட்டும்தான் இருக்க. அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் எங்க? நான் எப்போ வந்தனா? அட கடவுளே, அப்ப காவேரி மேடம் நம்ம கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் மறந்துட்டாங்களா? ஐயோ, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? டாக்டர் நீங்களாவது சொல்லுங்களேன் ப்ளீஸ். எனக்கு எப்படி நேத்து நடந்ததெல்லாம் கூட மறந்து போயிருக்கும்? மறக்கலாமா? கண்டிப்பா உன் ஞாபகத்துக்கு வரும். இந்த சின்ன குழந்தைங்க ஈவினிங்ல நல்லா தூங்கிட்டு எழுந்திருக்கும் போது என்ன நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இப்போ உங்களுக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். சரியா? ரெஸ்ட் எடுங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில வந்துருங்க ப்ளீஸ். நர்ஸ், ஜனனி பேஷண்ட் என்னாச்சுன்னு பாருங்க. ஓகே டாக்டர். வாமா. என்னாச்சு டாக்டர் அவளுக்கு? காலையில நடந்தது கூட காவேரி மறந்துட்டாளே. இப்ப என்ன டாக்டர் பண்றது? உள்ள பேஷண்ட் கிட்ட சொன்னதுதான் இப்ப உங்ககிட்டயும் சொல்றேன். இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இது நடந்தது கூட நல்லதுக்கு தான். அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. மறந்து போன அவங்களுடைய பழைய வாழ்க்கை முழுவதுமா ஞாபகத்துக்கு வரப்போகுது. அதுக்கான சிம்டம்ஸ் தான் இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். அவங்க பிரெயின்ல இருக்கிற நியூரான்ஸ்லாம் திரும்பவும் ஆக்டிவ் ஆக போகுது. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த மெமரி லாஸ். அப்படின்னா அவளுக்கு மறந்து போனதெல்லாம் மறுபடியும் ஞாபகம் வரும்னு சொல்றீங்களா டாக்டர்? எக்ஸாக்ட்லி, அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கையில இருக்கிற ஒரு பொருள் தவறு விழுந்து காணாம போச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னொரு பொருளை அதே இடத்துல கீழே போட்டு பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். ஓ, அவங்க மறந்து போன காலகட்டத்தை இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் திரும்பவும் ஞாபகத்துக்கு கொண்டு வர போகுது. என்ன இருந்தாலும் இப்படி சொல்றான்? பரவாயில்ல, இதுவும் நம்ம நல்லதுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு. சரவணா முருகனை பத்தி போன்ல சொன்னதை காவேரி சுத்தமா மறந்துட்டா. இதுதான் நமக்கு வேணும். டாக்டர் சொன்ன மாதிரி அவளுக்கு மறுபடியும் ஞாபகம் வர்றதுக்குள்ள நாம வேற ஒரு ஏற்பாட்டை பண்ணிடலாம். டாக்டர், அப்ப நீங்க சொல்ற மாதிரி காவேரிக்கு ஞாபகம் வர வரைக்கும் நீங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணுமா? நோ நோ, ஷீ இஸ் ஆல்ரெடி நார்மல். நீங்க பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஏதாவது ப்ராப்ளம்னா மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? ஓகே. கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சு? இப்ப எப்படி சொல்லி காவேரி மேடத்துக்கிட்ட விக்ரம் தான் உங்க ஹஸ்பண்ட்னு சொல்லி ஞாபகப்படுத்துறது? அவங்களுக்கு தானா ஞாபகம் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. எப்படியாச்சும் அவங்க கிட்ட விக்ரம் தான் உங்களோட ஹஸ்பண்ட்னு சொல்லிடணும். போனா, நான் போய் பில்ல பே பண்ணிட்டு வந்துடுறேன். நீ போய் காவேரி வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு. சரியா? காவேரி நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன் அண்ணி. அண்ணா, டாக்டர் உங்களை எல்லாம் வெளியே கூட்டிட்டு போனாருல்ல, என்ன சொன்னாரு? அது ஒண்ணும் இல்லம்மா, டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அண்ணா அது ஓகே.
எனக்கு நேத்து நடந்ததெல்லாம் மறந்து போச்சுல, அத பத்தி எதுனா சொன்னாரா? மறுபடியும் எனக்கு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் இல்ல? அது ஒண்ணும் இல்ல காவேரி. நீ மறந்து போன உன்னோட கடந்த காலம் எல்லாம் சீக்கிரமே உனக்கு திரும்ப ஞாபகத்துக்கு வரப்போதான். அதுக்கான அறிகுறி தான் இந்த ஞாபக மறதின்னு சொன்னாரு. இங்க பாரு, நீ கண்டதே யோசிச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இரு. நடக்கிறது எல்லாமே உன் நல்லதுக்கு தான் நடக்குது. காவேரி, அண்ணி சொல்ற மாதிரி உன்னோட நல்லதுக்கு நடக்கல, என்னோட நல்லதுக்கு தான் நடந்திருக்கு. உனக்கு மட்டும் சரவணன் கிட்ட பேசினதெல்லாம் ஞாபகத்தில் இருந்துருந்துச்சு, இந்நேரம் என்னோட பிளான்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். போனா பணம் கட்டியாச்சு. டிஸ்சார்ஜ் பண்ண ஃபைலை நான் காரில் வச்சுட்டேன், போகும்போது காட்டுறேன். காவேரி கிளம்பு, வீட்டுக்கு போகலாம். அமுதா, காவேரி பத்திரமா கைப்பிடிச்சு கூட்டிட்டு வா. சரிங்க மேடம். பாத்து வா. பரவாயில்ல அமுதா, நானே நடந்து வரேன். மேடம், எதுக்கு இந்த டிராமா? சிவானனுக்கு என்ன பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சும் அவரையே அதை வெளியே காட்டிக்காம உள்ளுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்காரு. இதுல சிவானனுக்கு என்ன சிரமம் இருக்கும்? இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் கண்டுபிடிக்கணும்னா நான் இப்படி ஒரு டிராமாவை போட்டு தான் ஆகணும். இந்த தாலியை நான் வாங்கியிருந்தா எப்படி வாங்கியிருக்க முடியும்? அம்மா கிட்ட போய் கேட்கணும்.